ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்ற அருமையான உடன் விசுவாசிகளே, உங்கள் யாவருக்கும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு உங்களுக்கு வாழ்த்துக்களை ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரும் என்றென்றும் வாழ்ந்திருக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த மனமகிழ்வான குளிர்ச்சியான ஆண்டவரே, இந்த நவம்பர் மாதம் 7ஆம் நாள் ஆகிய இந்த வெள்ளிக்கிழமைக்காக என்று சொல்லுகின்றோம். கடந்து போன இரவோல கடந்து போன பகல் வேலை முழுவதும் எங்களோடு இருந்து எங்களை காத்து நல்ல மழையை ஆண்டவரே தந்திருக்கிறேன். இந்த கால சூழ்நிலையில் அதிகமான மழை ஆண்டவரே எங்களுக்கு நீ தந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஆனாலும் இதனாலே என்னுடைய ஆண்டவரே மக்கள், ஏழை எளிய மக்கள் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்படாத வண்ணம் எங்களை காத்தருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை பள்ளிக்கூடங்களுக்கு போகின்றவர்களையும் கல்லூரிக்கு போகின்றவர்களையும் வேலைக்கு போகின்றவர்களையும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. அவருடைய பாதுகாப்பை நீர் ஆண்டவரை உறுதி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகின்றோம். இதனாலின் இறை செய்தி பாடல் வேலை ஜெபவழி ஆசீர்வதிங்க. இந்த குழுவை நீர் எடுத்து பயன்படுத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் ஆண்டவரை நாம் துதிக்கும்படியாக 275வது ஞான பாடலாகிய தெய்வன்புக்காக உன்னத என்ற பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம்.
கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அதிகமாய் நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்டிருக்கிற வேத பகுதி, அது பவுலடிகளார் தெசலோனிக்கே திருச்சபைக்கு எழுதிய கடிதம், 2வது கடிதம், 2ஆம் அதிகாரம் 1 முதல் 16 வசனங்கள் இருக்கின்ற இறை வார்த்தைகள். பவுலடிகளார் தெசலோனிக்கருக்கு எழுதிய 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம். கிறிஸ்துவின் வருகையை குறித்து அறிவுரை திருச்சபைக்கு அவர் எழுதிய கடிதம். அதான் நம்ம இங்கே பார்க்குறோம். இயேசு ஆண்டவருடைய வாழ்க்கை வரலாறை முதலாவதாக பவுலடிகளார் தான் தெசலோனிக்கே திருச்சபைக்கு முதலாவதாக அவருடைய சத்தியத்தையும் குறிப்பாய் அவருடைய வருகையையும் குறித்து அவர் எழுதினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. வேற யாரும் முதல்ல எழுதலை. அதுக்கப்புறம் தான் நற்செய்தியாளர்கள் எல்லாம் எழுத ஆரம்பித்தார்கள். ஆண்டவரின் வருகைக்கான அடையாளங்கள். சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகையை பற்றியும் அவரோடு நாம் ஒன்று கூடுவதை பற்றியும் உங்களுக்கு நாங்கள் கூற விளைவது, ஆண்டவருடைய நாள் வந்துவிட்டது என இறைவாக்கினரோ அருளுரையாகவோ நாங்கள் எழுதி திருமுகத்தின் செய்தியாகவோ யாராவது சொன்னால் நீங்கள் உடனே மனம் கலங்கி நிலைக்குலைய வேண்டாம், திகிலுற வேண்டாம் என்று ஆரம்பிக்கிறார். அன்பான தேவ பிள்ளைகளே, ஆரம்ப கால திருச்சபையில் கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை குறித்த போதனை ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது. மக்கள் எல்லாருமே பாவத்தை செய்யாம ஆண்டவருக்காகவே வாழ ஆரம்பிச்சாங்க. ஏசாண்டவர் அந்த மலையில கலிலேயர்கள் எல்லாம் பார்த்து, நீங்க ஏன் கலங்கி தவிக்கிறீங்க, அமைதியா போய் உங்க ஊழியத்தை செய்யுங்க, நான் வருவேன், நான் எப்படி போறேன்னு அப்படியே மீண்டும் வரப்போறேன்னு சொல்லிட்டு அவர் போன பிறகு அவர் சீக்கிரமே வந்துடுவாருன்னு சொல்லி எல்லாருமே அவருக்காக காத்திருக்கிறார்கள். அப்படி காத்திருக்கிற போது திருச்சபையில நிறைய கள்ள தீர்க்கதரிசிகள், கள்ள போதகர்கள் நுழைந்து இயேசு வந்துட்டார், இயேசு வந்துட்டார் என்று தவறான செய்தியை பரப்பி கொண்டிருக்கிறார். அப்போதான் பவுலடிகளார், இல்லை இல்லை, அவர் இன்னும் வரவில்லை, அவர் வரும்போது நமக்கு வெளிப்படையாகவே தெரியும், ஆகவே யாரும் நீங்க பயப்பட வேண்டாம், திகிலுற வேண்டாம் என்று சொல்லி மக்களுக்கு அறிவுரை கூறுகின்ற ஒரு நல்ல பகுதியாக இது விளங்குகின்றது. அதான் சொல்றார், எவரும் உங்களை எவ்வகையிலும் ஏமாற்ற இடம் கொடாதீர், ஏனெனில் இறைவனுக்கு எதிரான கிளர்ச்சியை முதலில் வந்தே தீரும், பின்னர் நெறிக்கெட்ட மனிதன் வெளிப்பட வேண்டும், அவன் அழிவுக்குரியவன், தெய்வம் என வழங்கப்படுவதையும் வழிபாட்டுக்குரிய அனைத்தையும் எதிர்த்து அவற்றுக்கு மேலாக தன்னை அவன் உயர்த்தி கொள்வான், அதோடு கடவுளின் கோவிலில் அமர்ந்து கொண்டு தன்னை கடவுளாகவும் காட்டிக்கொள்வான். இதுதான் அடையாளம். இயேசு கிறிஸ்து வருவதற்கு முன்னாக நடைபெற போகிற அடையாளம் என்னன்னா, ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு, ஆண்டவருடைய மக்களுக்கு நிறைய உபத்திரவங்கள் வரும், கஷ்டங்கள் வரும். இப்போ நிறைய இடங்களில் அது நடந்து கொண்டுதான் இருக்கிற. நைஜீரியாவில் கொத்து கொத்தாக மக்களை தீவிரவாத கும்பலும் மற்ற அரசாங்கம் போன்ற இடங்களெல்லாம் அந்த மக்களை தான் குவித்து கொண்டிருக்கிறாங்க. அதே போல் பல நாடுகளிலே எல்லாம் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. இந்தியாவிலும் இங்கே மதத்தின் சார்பில் ஒரு சார்பாக மக்கள் இன்றைக்கு கொன்று குவிக்கப்படுகிறது நம்ம பார்க்க முடிகிறது. அப்போ இன்னும் இவையெல்லாம் நடக்கும்போது தான் ஆண்டவருடைய வருகை இருக்கிறது. ஆகவே நம்ம யாரும் ஏமாந்து போக வேண்டாம், யாருக்காகவும் நம்ம காத்திருக்க வேண்டாம், நம்முடைய வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய ஒரு அழைப்பை கடவுள் நமக்கு கொடுக்கிறார். நான் உங்களோடு இருந்த பொழுதே இவற்றை சொல்லி வந்தேன் என்பது உங்களுக்கு நினைவில்லையா? அவனுக்கு குறித்த காலம் வருமுன் அவன் வெளிப்படாதபடி இப்பொழுது அவனை தடுத்து வைத்திருப்பது எதுவென்பது உங்களுக்கு தெரியுமே. நெறிக்கேட்டை விளைவிக்கும் ஆற்றல் ஏற்கனவே மறைவாக செயல்பட்டு வருகிறது, ஆனால் அதை இதுவரை தடுத்து வைத்திருப்பது அகற்றப்படும் வரை அது அப்படியே செயலாற்றி கொண்டிருக்கும். அதாவது இதுவரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறதெல்லாம் நன்மை அல்லது தீமை என்பதை நீங்கள் யாரும் ஒன்றும் பார்த்து கவலைப்படாதீங்க, அதெல்லாம் அப்படிதான் நடக்கும். ஆனால் ஆண்டவருடைய வருகை எப்பொழுது என்பது யாருக்கும் தெரியாதுன்னு சொல்றார். பின்னரே நெறிக்கெட்டவன் தோன்றுவான்,
ஆண்டவர் தம் வாயினால் ஊதி அவனை ஒழித்து விடுவார். அவர் வரும்போது அவரது தோற்றமே அவனை அழித்து விடும். இந்த நெறிக்கெட்டவன் என்று சொல்லப்படுகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, உலகத்தினுடைய அரசாங்கங்கள் தான். மக்களை சுரண்டி, மக்களை கஷ்டப்படுத்தி, அவங்களை கொன்று குவிக்கின்றவன் தான் இந்த அரசாங்கங்கள், உலகத்தினுடைய அரசாங்கங்கள். ஆண்டவர் வரும்போது தானாய் ஒளிந்து போவான். அப்போ அவர்கள் எல்லாமே ஆண்டவருக்கு விரோதமாய் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது பாருங்க, அவனை ஊதி அழிச்சிருவார் என்றார். அவன் சாத்தானின் ஆற்றலால் வருவான். அவன் எல்லா வகை போலியான வல்ல செயல்களையும் அடையாளங்களையும் அருஞ்செயல்களையும் செய்வான். சாத்தானுடைய வல்லமை அவனுக்கு இருக்கும், ஆனால் கடவுள் அவனை அழித்து விடுவார். அழிந்து போகிறவர்களை முற்றிலும் ஏமாற்றி தீங்கு இழைப்பான். ஏனெனில் அவர்கள் தங்களை மீட்க வல்ல உண்மையின்பால் ஆர்வம் காட்ட மறுத்தனர். ஆகவே பொய்யானதை அவர்கள் நம்பும் வண்ணம் கடவுள் அவர்களை வஞ்சக ஆற்றலுக்கு உட்படுத்தினார். இவ்வாறு உண்மையை பற்றி கொண்டு வாழாது தீமையில் இன்பம் காணும் அனைவரும் தீர்ப்புக்கு உள்ளவர். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சாத்தான் தான் நம்மளை ரட்சிக்க வந்திருக்கிறான்னு சொல்லி தவறாக எண்ணிக்கொண்டு அவனுக்கு பின்பாக போவாங்க. ஆண்டவர் அவர்களுக்கும் நியாய தீர்ப்பு செய்வார். ஏன்னா ரட்சிக்கிறவன் அவன் இல்லை, அவன் அழிக்கிறவன். ரட்சிக்கிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, காலை வேளையிலே நமக்காக தம்முடைய ஒரே பிரான குமாரனை கல்வாரி சிலுவையிலே கொடுத்து நம்ம மீட்கும்படியாக செய்த ஒரே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை ஒருபோதும் மறந்து விடாதீர்கள். ஆகவே கள்ள தீர்க்கர்கள், கள்ள போதகர்கள், தவறான போதனைகளுக்கு நீங்கள் உட்பட வேண்டாம். இந்த நேரங்களில், இந்த நாட்களிலே நம்ம எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் உபத்திரவங்கள், துன்பங்கள், துயரங்கள் வரும்போது எச்சரிக்கை ஆண்டவருடைய பிள்ளைகளாய் நம்ம வாழலாம். கடைசியாக சொல்றாரு, மீட்பு பெற தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், ஆண்டவரால் அன்பு கூறப்பட்ட சகோதர சகோதரிகளே, நாங்கள் கடவுளுக்கு உங்கள் பொருட்டு என்றும் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனெனில் தூய ஆவியால் தூய்மையாக்கப்பட்டு நீங்கள் உண்மையை நம்பி மீட்பு அடையும்படி கடவுள் உங்களை முதலாய் தேர்ந்து கொண்டார். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டு நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். ஆகவே அன்பர்களே, எங்கள் வாய்மொழி வழியாகவோ திருமுகம் வழியாகவோ அறிவிக்கப்பட்ட முறைமைகளை பற்றி கொண்டு அவற்றில் நிலையாயிருங்கள். நம் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவும் நம்மீது அன்பு கூர்ந்து தம் அருளால் நிலையான ஆறுதலையும் எதிர்நோக்கையும் அளித்த நம் தந்தையாம் கடவுளும் உங்கள் உள்ளங்களுக்கு ஊக்கமளித்து நல்லதையே சொல்லவும் செய்யவும் உங்களை உறுதிப்படுத்துவார்களாக. ஆண்டவருடைய வருகை மாத்திரம் நம்ம எப்பவுமே விழித்து கொண்டு அவருக்காய் காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு அழைப்பு. அதான் ஆங்கிலத்தில் பார்க்கிறோம், த டே ஆஃப் த லார்ட் அண்ட் த மேன் ஆஃப் லாலெஸ்னஸ். இல்லையா? ஆண்டவருடைய நாளும் அதே நேரத்தில் சட்டம் இல்லாத ஒரு மனிதன், அதுதான் கடவுளுடைய எதிரியாக சாத்தான். த அப்போஸ்டல் Paul's concern. Paul writes to address concerns and questions about the day of the Lord. The importance of sound doctrine. Paul emphasizes the importance of sound doctrine and warns against false teachings. The day of the Lord, the coming of the Lord. Paul reminds the Thessalonians of the Lord's return and the gathering of believers. The man of lawlessness. Paul warns about the man of lawlessness who will oppose God and exalt himself. The restaurant of evil. The Holy Spirit restrains evil until the appointment time. The man of lawlessness, the revelation of the man of lawlessness. The man of lawlessness will be revealed and his true nature will be exposed. The deception of the wicked. Those who reject the truth will be deceived by the man of lawlessness. The judgment of God. God will judge those who have rejected the truth and followed the man of lawlessness. The believers response God's election. Paul reminds the Thessalonians of God's election and salvation. The importance of standing firm. Believers are to stand firm in their faith and hold to the traditions taught by the Paul. The encouragement of God's word. God's word encourages and strengthens the believers. Conclusion. The believers' hope is in the Lord's return and the ultimate triumph of God's kingdom. The call to faithfulness. Believers are called to be faithful and to stand firm in their faith.
the prayer of gratitude. Paul's prayer is that God would comfort and strengthen the Thessalonians. The importance of sound doctrine. Sound doctrine is essential for the believer's spiritual well-being. The reality of the man of lawlessness. The man of lawlessness is a real entity who will be revealed. The believer's hope is in the Lord's return and the ultimate triumph of God's kingdom. கிராஸ் ரெஃபரன்சஸ் பார்க்குறோம். மத்திய 24ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கர் 4ஆம் அதிகாரம், இயேசுவினுடைய வருகை பற்றி வெளிப்படுத்தின விசேஷம் 13, தானியேல் 7ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம். பழைய ஏற்பாட்டில் ஏசாயா 14, எசேக்கியேல் 28, தானியேல் 11, மார்க் 11, 2 பேதுரு 3, வெளிப்படுத்தின விசேஷம் 6, த டே ஆஃப் த லார்டை பற்றி பார்க்கும்போது ஏசாயா 13, யோவேல் 1, ஆமோஸ் 5, ஒபதியா 1, செப்பனியா 1, சகரியா 1, மலாக்கி 4 இருக்குது. அந்தி கிறிஸ்துவை பற்றி பார்க்கும்போது 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில், 4ஆம் அதிகாரத்தில், வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரத்திலெல்லாம் இருக்கிறது. ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நீங்கள் ஆய்ந்து பார்த்து ஆண்டவருடைய வருகைக்காக நம்மை நாமே அர்ப்பணித்து ஆண்டவருடைய வருகைக்கு எதிர்கொண்டு வாழ தூய ஆவியானவர் நம்மை இந்த நாளில் பலப்படுத்தி காத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறதான நல்ல ஆண்டவரே, காலை வேளைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரை கொடுத்த செய்திக்காய் நன்றி. உடைய வருகைக்காக எப்பொழுதும் ஆயத்தப்படவும். ஆண்டவரே, சாத்தான் அவனுடைய சேனையோடு இந்த உலகத்தில் வந்திருக்கிறான். அவனை நாங்கள் எதிர்த்து போராட நம்முடைய வல்லமையை பெற்றுக்கொண்டு ஆவியானவரையும் ஆண்டவரை வசனத்தையும் நாங்கள் பிடித்து கொண்டு வாழ ஆண்டவரை எங்களுக்கு பலத்தை தர வேண்டும் என்று இந்த காலை வேளையை மன்றாடுகிறோம். கொடுத்து வருகிற நல்ல மழைக்காக நன்றி ஆண்டவர். இந்த மழையினாலே இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்படாத வண்ணம் எங்களை காத்தரல வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளில் ஆண்டவரை ஆட்சி செய்கின்ற தலைவர்கள், என்னுடைய தமிழ்நாடு, என்னுடைய இந்தியா, ஆண்டவர் என்னுடைய முதலமைச்சர், என்னுடைய கவர்னருக்காகவும், எங்களுடைய ஆண்டவர் ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சருக்காகவும், உலக நாடுகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லா இடங்களிலும் அமைதி சமாதானத்தை தார் ஆண்டவரே. இந்திய கிறிஸ்தவ திருச்சபைகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அனைத்து திருச்சபைகளையும், ஸ்தாபனங்களையும், ஆண்டவரை பள்ளிக்கூடங்களையும், மருத்துவமனைகளையும் ஆசீர்வதியும். அவர்கள் வழியாக, அதன் வழியாக இயேசு அறிவிக்க கிருபைத்தார். அனைத்து ஆயர் பெருமக்கள், மிஷனரிமார்கள், பாஸ்டர்ஸ், ஆண்டவர் சர்ச் ஒர்க்கர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதி. விசேஷமாக இந்த நாளில் இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபைக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதி வழிநடத்த ராஜா. தேவையில்லா சந்தியம் மூடப்பட்டிருக்கிற ஸ்தாபனங்கள் திறக்கும்படியாய் கர்த்தர் கிருபைத்தார். ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் இந்த ஊழியத்தில் எங்களோடு இணைந்து ஆண்டவரை ஊழியத்தில் உழைத்து கொண்டிருக்கிற உடைய அன்பர் சாரும், ஆண்டவர் ஏஞ்சக்காவே, அன்பான பிள்ளைகள் மாத்தால் மறையாலையும் பார்த்து ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக அன்பர் சார்கா ஜபிக்கிறோம். த்ரோட் இன்ஃபெக்ஷன் இன்னும் சரியாகவில்லை. இன்னும் ஆண்டவரே தேவையான சுகத்தை தந்து சீக்கிரமாக அவர்கள் பாட என் தேவனின் வழிவகை செய்ய வேண்டுமா ஜபிக்கிறோம். மழையினாலே பிள்ளைகள் ஆண்டவரை பாதுகாக்கப்பட கிருபைத்தார். மழை அவர்கள் ஒன்று செய்து விடாதபடி காத்துறோம். அதே போல் இசை வழியில் எங்களோடு இருந்து ஆண்டவரே உடைய நாமத்தை துதிக்க ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கின்ற உடைய அன்புக்குரிய சாக்கோ சாருக்காக, நிர்மாண டீச்சருக்காக நான் ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதிங்க, உடைய பணிகளை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து ஆண்டவரே அவனுடைய பள்ளிக்கு போகும்போது வரும்போது உடைய கிருபை தகரட்டும். அடியனையும் ஆண்டவர் குடும்பத்தை ஆசீர்வதியும். அடியன் பணியாற்றுகிற பாவன பள்ளி, மின்னூர், வடகர, மேல்சரம் திருச்சபைகள், குடும்பங்கள், பொறுப்பாளர்கள், ஆண்டவர் இந்த சபையில் இருக்கிற மக்கள் யாவரையும் என் தேவன் பொறுப்பெடுத்து ஆசீர்வதி ராஜா. தொடர்ந்து இந்த நாளின் எல்லா பணிகளையும் பயணங்களையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். ஆண்டவர் படுக்கையில் இருக்கிறவர்கள், பலவீனமாக இருக்கிறவங்க, ஆண்டவரே இந்த நாளில் பிறந்த நாளை, திருமண நாளை காணுகின்றவர்கள் யாவருக்கும் இப்படி சுகத்தை தார். குறிப்பாய் இந்த ஆண்டவர் யூடியூப் ஆண்டவரை லைவாகவும் இதை ஷேர் பண்ணியும் ஆண்டவர் பார்த்து கேட்டு பயன்படுகிற மக்கள் ஒவ்வொரு உள்ளங்களிலே, இல்லங்களிலே, ஆண்டவரை திருச்சபைகளிலே, அவருடைய ஊழியங்களிலே உடைய கிருபை தங்கிருக்கட்டும். நாங்கள் எல்லாருமே இயேசுவின் பிள்ளைகள். ஆண்டவரை உம்முடைய வருகைக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். உடைய வருகை மிக மிக அருகில் இருக்கிறது, சமீபமாக இருக்கிறது. நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை பார்க்கிற போது ஆண்டவரே சாத்தான் எங்களை ஒடுக்கி கொண்டிருக்கிறார் என்பது நன்றாய் புரிகிறது. உடைய வருகைக்காக எப்பொழுது எங்கள் காத்திருக்க கிருபைத்தார். இந்த நாளில் எல்லா ஆண்டவரை இறை பணிகளையும், ஆண்டவரே உலக ஆண்டவர் வழக்க எல்லா பணிகளையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். நீரை பொறுப்பேற்றுக்கொள்ளும் ஆசீர்வதி. துதிய கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளில் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமேன். காட் பிளஸ் யூ.